நைனிகா வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் மாறி இருக்கு. உண்மையிலேயே ஒரு அம்மாவாக இருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டம். ஷீ இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்த நான் இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மை டாட்டர். நைனிகா வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் மாறி இருக்கு. ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு ரொம்ப கோவம் வந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவம் வரும். சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். அப்படி இருந்த நான் இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மை டாட்டர். எல்லாருக்குமே அம்மா முக்கியம். அம்மா இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் மதர்ஸ் டே விஷஸ். அம்மா ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா, ரைட் ஃப்ரம் த பேபி பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு ஊட்டி விடுறது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்களுக்கு என்ன வேணும், அது தேவை அறிஞ்சு செய்யணுங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்தது. குழந்தைய தூக்குறதுலேருந்து, குழந்தைய குளிப்பாட்டுறதுலேருந்து, குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங் வாஸ் லைக், அதுவும் த ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் வெரி ஸ்கேரி அப்படின்னு தான் சொல்லணும். இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் பல படங்களில் தாயா அம்மாவா பல குழந்தைங்களுக்கு நடிச்சிருக்கிறேன். பட் உண்மையிலேயே ஒரு அம்மாவாக இருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பொறுமை, எவ்வளோ திங்க் பண்ணணும். ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இது சரியா, இது கரெக்டாக, இது நல்லதா, ஏன்னா ஒரு 100 டைம்ஸ் அதை திங்க் பண்ணி அது செய்யணும். நம்ம குழந்தைய பெற்றுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. அந்த குழந்தைய வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு எங்கள் அம்மா மேலே அவங்களுக்கு மேலே இருக்கிற அன்பும் மரியாதையும் பல மடங்கு ஜாஸ்தியாச்சு ஆஃப்டர் ஐ பிகேம் அ மதர். Mother's Day actually is a very special day. So here's wishing all the beautiful mothers out there a very very happy Mother's Day. எங்கள் அம்மா என்னை ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பிகாஸ் நான் இப்போ இதே மாதிரி தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இதை விட 100 டைம்ஸ் பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க, நிறையவே பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணதில் பாதி பண்ணாலே ஐ எம் அ குட் மதர் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். பிகாஸ் ஷீ ஹேஸ் டிவோட்டட் ஹர் லைஃப் ஃபார் மீ அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் ஃப்ரம் எவ்ரிதிங், எல்லா விஷயத்துலையும் இருந்திருக்காங்க, கூட இருந்திருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எல்லா விஷயத்துலையும் ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஷீ இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் இந்த அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு, இந்த அளவுக்கு தைரியமாக, இந்த அளவுக்கு செயல்படுறேன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் மை மதர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். தாய்மை அன்பு, தாய்மை பொறுமை, தாய்மை பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.